வணக்கம். நான் சைதே மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேரட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேரட் துன்றதுனால என்னென்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு பளபளன்னு இருக்குமா. அதாவது நம்ம டெய்லி துண்ணோம்னாக்கா உடம்பு பளபளன்னு இருக்குமா. முடி வளருமா. அப்போல்லாம் வந்து கடிச்சு துன்றதுனால, அதாவது பச்சையா இதை பொரியல் பண்ணி வச்சா ஒரு நாய் கூட துண்ண மாட்டேங்குது. நான் இதை தப்பாக சொல்கிறேன்னு எங்கள் வீட்டில் சொல்கிறேன். ஒன்று கூட துண மாட்டேங்குது பொரியல் பண்ணாக்கா. அது என்ன ஒரு இது இனி திட்டிப்பாக இருக்குது வானான்னுது. அதனால என்ன பண்ணுறதுன்னா, கடைக்கு போனோமா, காய் வாங்கினோமா, ஒரு 100 கேரட் அன்னன்னைக்கு ப்ரெஷ்ஷாக வாங்கின்னு வந்து போட்டாக்கா எடுத்து ஒரு கேரட் கடிச்சா போச்சு, சரியாக போகுது ஆன்னுட்டு. இதில் என்ன நன்மை தான். அதை உடம்பு டெய்லி நம்ம உடம்பு நல்ல உடம்புக்காரங்களாக இருந்தால் டெய்லி நம்ம இதை துண்ணாக்கா தோல் பளபளன்னு ஆகும், கண்ணு நல்லா தெரியும், விட்டமின் ஏ இருக்குது, அப்போல வந்து தாதுக்கள்லாம் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, முடி வளருது, உடம்பு எடை குறையிறதுக்கு இது பண்ணுது. அதான் கடிச்சு துண்ணாக்க அந்த பல்லெல்லாம் க்ளீன் ஆகுது. இப்படி நிறைய இருக்குது. எனக்கு தொண்டை புண்ணாயிடுச்சு. அப்பால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற கரோட்டின் ஆடுற ஒரு இது வந்து புற்றுநோய் செல்லெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வளர விடாமல் செய்தான். இந்த கேரட் வந்து புற்றுநோய் செல்லெல்லாம் வளர விடாமல் செய்தான். அப்போல்லாம் மற்ற காய்கறிகளோட ஒப்பிட சொல்ல அதில் இருக்கிற மாவு சத்தை விட கேரட்டில் கம்மியாக தான் இருக்குதுன்றாங்க. அப்போல்லாம் இது வந்து இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னாக்கா, சர்க்கரை நோயாளிங்க சாப்பிட்லாமான்னு கேட்டாக்கா சாப்பிட்லாமா. எனக்கு அதான் ஆச்சரியமாகுது. திட்டிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு. இது வந்து திட்டிப்பாக தானே இருக்கும். அப்போ எப்படி சாப்பிட்றதுனாக்கா, இது வந்து என்னென்னா சாப்பிட்டோடனே டக்குன்னு சர்க்கரையை ஏற்றி விடாதான், படிப்படியாக தான் ஏற்றுமா. அதனால ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் சாப்பிட்றது வந்து அவங்க டாக்டராண்ட கேட்டு தான் சாப்பிட்ணும். நம்ம வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தானே வச்சோம், நம்ம தானே துண்ணாகணும்னு சொல்லிட்டு பொரியல் பண்ணி நம்மளா துண்ணுட்டாக்கா இந்த நீரிழிவு சர்க்கரை நோயின்றாங்களே அவங்களுக்குலாம் அது அபாயம்தான். நம்ம தானே செய்தோம், நம்ம தான் துண்ணாகணும்னு நினச்சாக்கா அது அபாயம்தான். அதனால வந்து அதெல்லாம் இருக்கிறவங்க வந்து டாக்டராண்ட கேட்டுன்னு தான் செய்யணும். அவ்வளோதான். வேற என்ன, தாதுக்கள் இருக்குதுன்னு சொல்லியாச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு ஆச்சு, மாவு சத்து மற்ற காய்கறிகள்லேருந்து இதில் கம்மியாக தான் இருக்குது. இதில் நார் சத்து நிறைக்குது, நீர் சத்து நிறைக்குது. அப்போல்லாம் கரோட்டின்றது வந்து புற்றுநோய் எதிர்க்குது. அப்போ வளர விடாமல் தடுக்குது, உடம்பு எடையை குறைக்குது, எனக்கு மூச்சு இறைக்குது. அப்போல்லாம் இது முடி வளர செய்யுது, பல்லு க்ளீன் ஆகுது. இப்படி ரொம்ப இருக்குது. உடம்புக்காரங்களாக இருந்தாக்கா டெய்லி இதில் ஒரு கேரட் எடுத்து தின்னோம்னா தோல் பளபளன்னு ஆகிறதுக்கு நம்ம செய்து தான் பார்க்கலாம். ஒரு 48 நாள் ஒரு கேரட் தான். ஓவராக தின்னக்கூடாது, ஒரேடியாக தின்னுட்டு அப்போ எதுனா இழுத்து வச்சுன்னு இவ தான் சொன்னான்னு சொல்லிடக்கூடாது. ஒரு கேரட் துண்ணு பார்க்கலாம், ஒரு 48 நாள் துண்ணு பார்க்கலாமே, அது தோல் பளபளன்னு ஆகுதான்னு சொல்லிட்டு. என்னன்னா, கடைக்கு போனாக்கா காய்கறி வாங்க போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, பொம்பளைங்க வந்து காய்கறி கடைக்கு போன உடனே என்ன பண்ணுவாங்க, காய்கறி பொறுக்கிறதுக்கு கூட எடுத்துன்னு முதல்ல போய் ஒரு கேரட் இது கடுக்குன்னு ஒரு கடிக்கு அடிப்பாங்க. அத்தை வேற அந்த இப்படி வேற தொடச்சிப்பாங்க, கேரட்டை கடிப்பாங்க. கடைக்காரருக்கு பகீரணும். இது மாதிரி ஒரு 10 பேர் எடுத்தாக்கா 1/2 கிலோ காலி ஆகிடும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால பெரும்பாலும் கேரட்டெல்லாம் உள்ளதான் தனியாக வச்சுருப்பாங்க. சின்ன கடைங்கள்லாம். பெரிய கடைங்கள்லாம் தொட முடியாது. ஏன்னா அது பெரிய கடையெல்லாம் வந்து இதில் இருக்கும், மெயினில் இருக்கும். அங்கே யாருன்னா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவ்வளோதான், அசிங்கமாக போடும். அதனால் எடுக்க மாட்டாங்க அங்கெல்லாம். சரி,
இப்போ இன்னைக்கு வந்து கேரட்டில் என்னென்ன நன்மைங்க இருக்குது ஆன்னு பார்த்தேன். வீட்டில் வந்து என்னதான் செய்து வச்சாலும் நம்ம சமையல் திறமையை காட்டி அதில் இது பண்ணாலும் துண்டுறதுக்கு இல்லை பசங்க. அதனால் பச்சை கேரட் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க, துண்டுறாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, சாறு எடுத்து குடிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதுவாக இருந்தாலுமே அப்படிதான். அதில் கேரட்டும் ஒன்று. அது சாறு எடுத்து எடுத்தாலே வந்து அதில் இருக்கிற நோ சொல்லுவாங்க, நுண் சத்துக்களோ என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து காலி ஆகிடும்ன்றாங்க. அதனால வந்து பெரும்பாலும் இது மாதிரி நல்லா கழுவிட்டு கடிச்சு தின்னலாம். சரி, இன்னைக்கு அம்மா தான். அப்பால வரேன், வரட்டா?